மணப்பாறையில் பிரபல நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் 16 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தி வந்த சோதனை நிறைவு பெற்றுள்ள நிலையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மருதமுத்து. முக்கிய ஆவணங்கள் அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் அங்கேருந்து எடுத்து சென்றிருக்காங்க, விவரங்களை சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் கவுண்டான பகுதியில் புத்தானத்தை சேர்ந்த ஜின்னா என்பவர் நகைக்கடையை நடத்தி வருகிறார். இவர் மணப்பாறை மட்டுமல்லாத திருச்சி, திண்டுக்கல், அதே போல திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், துவங்குறிச்சி, புத்தானத்தம், விராலிமலை என 11 இடங்களில் நகைக்கடையை நடத்தி வருகின்றார். இவரது கடையில் நேற்று மாலை திருச்சியிலிருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 2 கார்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சுமார் 7க்கும் மேற்பட்ட கடையின் உள்ளே நுழைந்து அங்கிருந்த வாடிக்கையாளர் வெளியே அனுப்பிச்சு விட்டு சோதனை நடத்த ஆரம்பிச்சோம். இதே போல புத்தானத்தம் மற்றும் துவங்குச்சியில் உள்ள நகைக்கடையிலும் சோதனை அங்கங்கு வருமான வரித்துறை தனித்தனியே குழுவாக சென்று சோதனை ஈடுபட்டார். அதே போல புத்தானத்தில் உள்ள ஜின்னாவின் வீடுகளும் சோதனை நடத்தினார். ஆனால் வீட்டில் ஒரு சில மணி நேரங்களில் சோதனை முடிவுற்ற நிலையில் மணப்பாறை, துவங்குச்சி, புத்தானத்தம் ஆகிய 3 இடங்களில் சோதனை இன்று காலை வரை தொடர்ந்து நடைபெற்றது. விடிய தொடர்ந்து நடைபெற்றது. இன்று காலை சுமார் 9:30 மணி அளவில் சோதனையாக நிறைவு பெற்ற நிலையில் துவங்குச்சி மற்றும் புத்தானத்தம் 2 கடைகளிலும் ஆவணங்கள் எதுவும் எடுத்துச் செல்லாத நிலையில் மணப்பாறையில் உள்ள கடையிலிருந்து ஒரு பை நிறைய கட்டுக்கட்டாக முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றுள்ளனர் வருமான வரித்துறை அதிகாரிகள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அச்சய தேதியை முன்னிட்டு இந்த கடையில் மிகவும் அதிக அளவில் நகைகள் வியாபாரமானதாக கூறப்படுகிறது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனையாக நடைபெற்றுள்ளதாக அதிகாரி தரப்பினர் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதமுத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.